தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் படிச்சதாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 92,300 வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக மாத சம்பளம் தருவது அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சில ஜாப் கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த ஜாப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களோட குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது, அந்த ஜாப்பை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி சேலரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 92,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 16/6/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். உங்களுக்கான தனியாக அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணாலே போதும். இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷனை ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, அப்ளை பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே லிங்கில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி எடுத்துச்சு ப்ராப்பராக நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நம்ம சொல்லக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி, என்ன மாதிரி ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். டோட்டலாக 10 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 10 விதமான வேலைவாய்ப்புகளுக்கும் ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக வந்து இருக்கவே கூடாது. சொல்லக்கூடிய எல்லா ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு குறைவாக தான் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 27 25 வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க ப்ரோ 25 ரொம்ப கம்மியான வயதாக இருக்குது ப்ரோ, அதனால எப்படி வந்து நான் 30 வயதுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்குன்னு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக பொருந்துது அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் ஜாப்பை சூஸ் பண்ணி உங்களால் செலக்ட் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ என்ன மாதிரி ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அட்டெண்ட் லெட்டராக பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மெஷின் ஆப்ரேட்டர், அதாவது பிரிண்டிங் மெஷின் தெரியும் இல்லையா? ஸோ அதோட ஆப்ரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி உங்களுக்கு 18லேருந்து ஆரம்பித்து 56,000 வரைக்கும் உங்களுக்கு தருவதாக சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 10th இருக்கக்கூடிய ஜாப் இருக்கு இல்லையா, இதற்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த இருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இருக்கு இல்லையா, இதற்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயதுக்குள்ள வந்து இருக்கும். மற்ற எல்லா ஜாப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 27 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத இந்த இதை பார்த்ததுக்கப்புறம் திரும்ப அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்டு பில்டர் கொடுத்துருக்காங்க. போர்டு பில்டர்னா வந்து இந்த போட்டு போகும் இல்லையா கடலுக்குள்ள, அந்த போர்டோட இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு பண்ணுறது, கட்டமைப்பு பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு 19,000லேருந்து ஆரம்பிச்சு 63,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைப்பதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லயன்மேன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒயர் கனெக்ஷன், எலக்ட்ரிக், இபி ரிலேட்டடாக இருக்கும் தெரியுமா, கரண்ட் அந்த யூனிட் ரிலேட்டடாக. ஸோ அதற்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு 25,000லேருந்து ஆரம்பிச்சு 81,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஹார்ட்வேர் இருக்கும் தெரியுமா, அந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு 29,000லேருந்து 92,000 வரைக்கும் சேலரி தருவதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து 29,000லேருந்து ஆரம்பிச்சு 92,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர்வைசருக்கும் அதே மாதிரி தான் 29,000லேருந்து ஆரம்பிச்சு 92,000 வரைக்கும் தருவதான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டீனோகிராஃபர், ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்த ஜாப் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதற்கு 25,000லேருந்து ஆரம்பிச்சு 81,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 18,000லேருந்து ஆரம்பிச்சு 56,000 வரைக்கும் தருவதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிவிலியன் மோட்டார் டிரைவர், ஓகே ஆர்டினரி கிரேடில் சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 19,000லேருந்து ஆரம்பிச்சு 63,000 வரைக்கும் தருவதான்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக எல்லாமே இந்த கவர்மெண்ட் ஜாப்னாலே எதிர்பார்க்குற ஜாப் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த கிளர்க் ஜாப் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா 19,000லேருந்து ஆரம்பிச்சு 63,200 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஆயிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 15 வருடம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா இப்போ அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் 27 வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ லைன்மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து 27 வயதுக்குள்ளே இல்லை 27 வயதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 27 கூட 15 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வயது வருதோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும்.
ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 13 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக என்ன மாதிரி அப்படின்றது ஏஜ் லிமிட்டை தெரிஞ்சு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தெரிஞ்சு உங்களால் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். இந்த அப்ளிகேஷன் இதில் இருக்கு இல்லையா, அதாவது 6th பேஜ் மொத்தமாக 7 பேஜ் இருக்கும். அதில் 6th பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து வந்துடும். ஸோ அப்ளிகேஷன் ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து ஆஃபீஸ் யூஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. இது அப்படியே நீங்கள் விட்டுரும். ஏன்னா உங்களோட அப்ளிகேஷனை செக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே கீழே வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணால் கூட டைப் ஆகும். சரியா? உங்களுக்கு நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணாமல் இப்போ நம்ம லிங்கை கிளிக் பண்ணாலே இப்போ உங்களோட பேர் பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்னா KUMARனு அடிச்சா வந்துடும். ஓகேவா? இப்போ ஹஸ்பண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்திங் நேம்னா அந்த நேம் அடிச்சா இதிலே வந்துடும். நீங்கள் இதிலேயே அப்படியே நீங்கள் டைப் பண்ணி எல்லாமே நீங்கள் கிளியராக பண்ணிவிட்டு இதை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ கொடுக்கும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேமு, உங்களோட மேரேஜ் ஆச்சுன்னா உங்கள் ஹஸ்பண்டோட நேம், மேரேஜ் ஆகலை அப்படின்னா ஆண்கள் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாவோட பேரை வந்து கொடுத்துட்டு டேட்டு மந்த் இயருக்கு மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் உங்கள் டேட்டு மந்த் இருக்கக்கூடிய இயரு மந்த் டே வந்து இல்லை ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஆர் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அந்த வந்து இதை கொடுத்து இந்த இதை கிளிக் பண்ணி என்ன கேட்டகரி அப்படின்றது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுங்க. அப்படி இல்லைனா நோ அப்படின்னு இருக்குன்னா நோ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடபிள்யூபிடிக்கும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் இதில் உங்கள் ஆதார் கார்டோட நம்பர், உங்கள் மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஐடென்டிக்கல் மார்க் வந்து 2 கேட்பாங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் மச்சம் இருக்கா, ஏதாவது தழும்பு இருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு எங்கே தழும்பு இருக்குது, எங்கே மச்சம் இருக்குன்னு உங்களோட ஐடென்டிக்கல் உங்களை வந்து நீங்கள் தானே அந்த பர்சன் அப்படின்றத வந்து இது பண்ணுறதுக்காக தான். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டீல்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ நார்மல் பீப்புள் தான் பார்ப்பீங்க அப்படின்னாலும் இதை வந்து அப்படியே நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. நீங்கள் 10th எங்கே படிச்சிங்க, 12th எங்கே படிச்சிங்க, டிப்ளமோ எங்கே படிச்சிங்க, யூஜி பிஜி எங்கே படிச்சிங்க, ஸோ எல்லாமே படிச்சிங்க எல்லாமே கொடுங்க. இல்லை நீங்கள் எதை படிச்சிங்களோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் உங்கள் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக உங்கள் பிளேஸு உங்கள் டேட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை கிளிக் பண்ணி உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதும். உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு இந்த அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ் அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது 4th பேஜில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டூ ஃப்ரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டூ ஃப்ரம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டோட கவர் மேலே எழுதுவோம்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நம்ம மேலே கொடுத்துக்கூடிய 10 ஜாப்ல எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாப்போட பேரும் சேர்த்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 56 ரூபா போஸ்ட், அதாவது ஸ்டாம்ப் ஒட்டி கூட 56 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி கூட அந்த ஸ்டாம்ப் வாங்கி தான் நீங்கள் ஒட்டி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10x22 அப்படின்ற இந்த கவர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர் வாங்கி நீங்கள் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். 100 ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான டிமாண்ட் டிராஃப்ட்டில் வந்து நீங்கள் பேங்க்கில் போயிட்டு சலான் ஃபில் பண்ணி அந்த சலானோட டீட்டெயில்ஸும் நீங்கள் சேர்த்து வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி நினைக்கிறேன். இன்கேஸ் ஜாப் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.